உங்கள் நாட்களை இனிமையாக்குங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது லியோனார்டோ டா வின்சி. என்னோடு சேர்ந்து பயணம் கொள்க, நான் உங்கள் தோழன் உதயா. தாய்மொழியாம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம், நன்றிகள். பனிக்கட்டி மீது சிலரால் எப்படி எளிதாக நடக்க முடிகிறது? இதய வாழ்வு எப்படி தானாக மூடி திறக்கிறது? மனிதர்கள் கொட்டாவி விட காரணம் என்ன என்று பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அவற்றுக்கு விடை அளிக்க முயன்றவர் லியோனார்டோ டா வின்சி. தன் வாழ்க்கை முழுவதும் ஆர்வம் பொங்க பல கேள்விகளை எழுப்பி அதற்கு அவர் அளித்த விடைகள் மற்றும் வெளிப்பாடுகள்தான் இன்று பல விதங்களில் நமக்கு பயன்படுகின்றன. சைவ உணவை மட்டுமே உட்கொண்டவர் லியோனார்டோ டா வின்சி. விலங்குகள் மீது அத்தனை அன்பு கொண்டவர், போரை வெறுத்தவர். என்றாலும் தன் நாட்டுக்காக மிக முன்னேறிய ஆயுதங்களை ஒரு இராணுவ பொறியாளராக வடிவமைத்து தந்தவர். நீரோட்டத்தை பற்றி 730 விவரங்களை கண்டு ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்தவர் லியோனார்டோ டா வின்சி. ஒரு சதுரத்தை எப்படி வட்டமாக்குவது என்பதற்காக 169 விதங்களில் முயன்றிருக்கிறார். மனித உடலின் ஒவ்வொரு பகுதியும் பிற பகுதிகளோடு ஒப்பிட்டு மிக நீண்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவற்றை பதிவு செய்திருக்கிறார். பின்னர் ஒரு குதிரையின் உடலில் அவை எத்தன்மை கொண்டவை என்பதையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். 4 இறக்கைகள் கொண்ட ராட்சத ஈக்கள் எப்படி பறக்கின்றன என்பதை கவனித்தார் லியோனார்டோ டா வின்சி. தனது இறக்கைகளை எந்த கோணத்தில் எந்த வரிசையில் மாறி அவை அடித்துக் கொள்கின்றன என்பதையும் கவனித்தார். இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆகாய விமானம் தயாரிக்கப்பட்டால் நாமும் பறப்பது சாத்தியமாகும் என்பதை அவர் அறிந்து கூறினார். மிகவும் பணக்கார மற்றும் அதிகாரமிக்க சீமாட்டிகள் தங்களை வரைந்து கொடுக்க வேண்டும் என்று லியோனார்டோ டா வின்சியை கெஞ்சி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அவர் வளைந்து கொடுக்கவில்லை. மாறாக ஒரு வியாபாரியின் மனைவியை பார்த்ததும் அவருக்கு ஓவியம் வரையத் தோன்ற அதை செயல்படுத்தினார். அந்த பெண்மணியின் பெயர் லிசா என்றால் அவர் வரைந்த ஓவியம் எதுவாக இருக்கும் என்பதை உங்களால் யூகித்துவிட முடியும். லியோனார்டோ டா வின்சி என்றதும் மோனலிசா ஓவியம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் அவர் ஒரு தலை சிறந்த ஓவியர் என்பதையும் தாண்டி ஓர் அற்புதமான பொறியாளர், விஞ்ஞானி, சிற்பி என்று பல முகங்களை கொண்டவர். பாரிஸின் புகழ்பெற்ற லூவர் அரும்பொருளகத்திலிருந்து ஓர் ஓவியம் களவு போனது. ஓவியத்தை கூடவா திருடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுவல்ல ஆச்சரியம். அந்த ஓவியம் களவு போன பிறகு அது மாட்டப்பட்டிருந்த வெற்று இடத்தை பார்க்கவே அரும்பொருளகத்தில் கூட்டமலை மோதத் தொடங்கியது. ஓவியம் இருந்த இடத்தை பார்க்கவே உலகம் ஆசைப்பட்டது என்றால் அந்த ஓவியத்தில் அப்படி என்னதான் இருந்தது என்று யோசிக்கிறீர்களா? அந்த ஓவியத்தின் பெயரை சொன்னாலே உங்கள் உதடுகள் புன்னகை பூக்கும். சில காலங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மகா ஓவியம் இப்போது மீண்டும் அதே லூவர் அரும்பொருளகத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறது என்பது வேறு. இத்தாலியின் புளோரன்ஸ் நகருக்கு அருகே இருக்கும் வின்சி என்ற கிராமத்தில் 1452ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் நாள் பிறந்தார் லியோனார்டோ டா வின்சி. அவரது பிறப்பில் கொஞ்சம் களங்கம் வழக்கறிஞரான தந்தைக்கும் விவசாய கூலி வேலை பார்த்த தாய்க்கும் திருமணம் ஆகாமலேயே பிறந்தவர்தான் டா வின்சி. அவர் பிறந்ததும் தாயார் வேறு ஒருவரை மணந்து கொண்டு சென்றுவிட தாய்ப்பாசம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அவர் வளர்ந்தார். சிறு வயதிலேயே வரைவதிலும் மாதிரி வடிவங்களை உருவாக்குவதிலும் ஆர்வம் காட்டினார் டா வின்சி. அவருக்கு இடது கைப்பழக்கம் இருந்தாலும் 2 கைகளாலும் ஒரே சமயத்தில் ஓவியம் வரையக்கூடிய ஒப்பற்ற ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவர் தன் விளக்க குறிப்புகளையும் கடிதங்களையும் இடமிருந்து வலமாக எழுதியவர். எனவே அவற்றை படிக்க வேண்டுமென்றால் கண்ணாடி முன் அதை வைத்து கண்ணாடியில் தெரியும் பிரதிபிம்பத்தை பார்த்து படிக்க வேண்டும். சிறு வயதான போது சந்தைக்கு சென்று விற்பனைக்காக கூண்டில் அடைக்கப்பட்ட அழகிய பறவைகளை வாங்கி அவற்றை சுதந்திரமாக பறக்க விட்டு அதன் அழகை ரசிப்பாராம். அந்த காட்சியை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு ஓவியமாக வரைவார். அந்தளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருந்தது. குதிரைகள் என்றால் டா வின்சிக்கு அலாதி பிரியம். உடல் வலிமையுடன் திகழ்ந்த அவர் குதிரை லாடங்களை வெறும் கைகளால் 2ஆக உடைக்கக்கூடிய வலிமையும் பெற்றிருந்தார். இயற்கையை அதிகம் நேசித்த டா வின்சி தான் ஓவியங்களில் இயற்கையை பிரதிபலித்த முதல் ஓவியர் என்கிறது வரலாறு. தன் ஓவியங்களில் எந்த கட்டுப்பாட்டையும் விதிமுறைகளையும் அவர் பின்பற்றியதில்லை. ஓவியங்களில் ஒளியையும்
அதன் நிழலையும் தத்ரூபமாக வரைந்து காட்டிய முதல் ஓவியர் டாவின்சிதான். அதோடு அவர் நின்று விடவில்லை. அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற தனியாத தாகம் அவரிடம் இருந்தது. ஒளியையும் நிழலையும் வரைந்த அவர் அவற்றுக்கு பின் உள்ள இயற்கை நியதிகளை அறிந்து கொள்வதற்காக ஒளியின் தன்மை பற்றியும் கண்களின் அமைப்பு பற்றியும் கற்றறிந்தார். அவர் எழுதி வைத்த குறிப்புகள் பதிக்கப்பட்டிருந்தால் பலவற்றை சந்திக்க நாம் பல நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்திருக்காது. அந்த குறிப்புகள் 19ஆம் நூற்றாண்டு வரை புறக்கணிக்கப்பட்டன. அவருடைய குறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது உலகம் வியப்பில் ஆழ்ந்தது. ஏன் தெரியுமா? விமானங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே, அதாவது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே வான்குடையை பற்றி சிந்தித்து துல்லியமாக வரைந்து வைத்திருக்கிறார் டாவின்சி. கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அலாரம் பற்றி சிந்தித்திருக்கிறார். எந்த அறிவியல் கருவிகளும் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே ஒரு தாயின் கருப்பையில் குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை கற்பனை செய்து வரைந்திருக்கிறார். அந்த ஓவியத்துக்கும் உண்மை நிலைக்கும் வேறுபாட்டை காண்பது அரிது. ஒளி அலைகளைப் பற்றி அவர் செய்த ஆய்வுதான் பிற்காலத்தில் புகைப்பட கருவிக்கு அடிப்படையாக அமைந்தது. மனிதர்களை ஓவியமாக வரைந்தபோது மனிதனின் உடற்கூறியலை ஆராய்ச்சி செய்தார். செடிகளையும் மரங்களையும் வரைந்தபோது தாவரவியலை ஆராய்ந்தார். அந்த காலகட்டத்திலேயே விமானத்தின் மாதிரியை வடிவமைத்தார். நீராவி பற்றியும் பீரங்கிகள் பற்றியும் கப்பல் வடிவமைப்பு பற்றியும் சிந்தித்து வரைந்தார். பல நூற்றாண்டுகள் கழித்து உருவானவற்றையும் அந்த ஓவியங்களையும் ஒப்பிட்டு பார்த்தபோது விஞ்ஞானிகள் மலைத்தனர். ஏனெனில் எதிர்காலத்தை தத்ரூபமாக சித்தறிந்திருந்தார் டாவின்சி. இவ்வுளவு சிறப்புகள் இருந்தும் டாவின்சியின் பெயரை நமக்கு நினைவுபடுத்துவது மோனலிசா என்ற அந்த மந்திர புன்னகை ஓவியம்தான். 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அந்த அதீத ஓவியத்தை வரைந்து முடித்தார் டாவின்சி. ஓவியத்தின் அழகை கண்டு தன்னைத்தானே நம்ப முடியாமல் அவர் வியந்து போனார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. ஒரு புகைப்படத்தில் கூட அவ்வளவு தத்ரூபமாக ஒரு புன்னகையை பதிவு செய்ய முடியுமா என்பது ஆச்சரியமான ஒன்றுதான். அந்த படம் வைக்கப்பட்டிருந்த வெற்று இடத்தை பார்க்கத்தான் லூவர் அரும்பொருளகத்தில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. 500 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஓவியத்தின் வசீகரம் குன்றவில்லை. டாவின்சிக்கு பெருமை சேர்த்த மற்றொரு ஓவியம் த லாஸ்ட் சப்பர் எனப்படும் இயேசுவின் கடைசி விருந்து. ரெனசான்ஸ் எனப்படும் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் இத்தாலியில் லியோனார்டோ டாவின்சியைப் போல் பல்வேறு துறைகளில் பிரகாசித்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அந்த மகா கலைஞனின் புகழ் இத்தாலிக்கும் அப்பால் பரவியது.